அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களுக்கான அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அமலுக்கு வந்த நிலையில் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் தனியார் பேருந்துகளை மேலும் சில வாரங்களுக்கு கோயம்பேட்டில் இருந்து இயக்க அனுமதிக்க முடியுமா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக துவக்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என்று கடந்த ஜனவரி 24ஆம் தேதி போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை வைபிஎம் மற்றும் வெற்றி ஆகிய தனியார் பேருந்து நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களில் போக்குவரத்து ஆணையரின் புதிய கட்டுப்பாடு 20 ஆண்டுகால நடைமுறைக்கு எதிரானது என்றும் கடந்த 20 ஆண்டுகளாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2003ஆம் ஆண்டு கோயம்பேடு பேருந்து நிலையம் துவங்கிய போதும் இதுபோன்ற விதிக்கப்பட்டதாகவும் அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் கட்டுப்பாடுகளுக்கு எதிராக உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அதை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது எனவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மட்டுமே இந்த பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற உத்தரவு காரணமாக பயணிகள் மட்டுமல்லாமல் தனியார் பேருந்து நிறுவனங்களும் அசௌகரியத்திற்கு ஆளாக்கியுள்ளதால் தொடர்ந்து கோயம்பேடு வரை இயக்க அனுமதிக்கும்படி உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி RN மஞ்சுளா முன்பு இந்த விசாரணைக்கு வந்தபோது கடந்த 24ஆம் தேதி போக்குவரத்து துறை ஆணையர் பிறப்பித்த உத்தரவு 2 நாட்களில் அமல்படுத்தப்பட்டதாகவும் இந்த வழக்கு முடியும் வரை தனியார் பேருந்துகளை கோயம்பேடு வரை இயக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் தனியார் பேருந்து நிறுவனங்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயண் ஆஜராகி வாதிட்டார். இதையடுத்து தென் மாவட்டங்களில் இருந்து வரும் தனியார் பேருந்துகள் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என்ற போக்குவரத்து ஆணையரின் உத்தரவை சில வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கலாமே என அரசு தரப்புக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி இது குறித்து விளக்கம் பெற்று தெரிவிப்பதற்காக அவகாசம் வேண்டும் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு வழக்கின் விசாரணை நாளை தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.